Hello viewers, welcome to our channel Express Labs. Last video நம்ம trigonometry basics and trigonometry ratios பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம square laws பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Square laws. So square laws இப்போ வரும். ஆல்ரெடி என்று முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்கொயர் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் லாஸ்க்கு ஒன்றும் பெருசாலாம் பண்ண வேணாம். இது மாதிரி ஒரு எக்ஸாம் போட்டுக்கோங்க, ஓகேவா? எக்ஸாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றை வந்து மிடில் போட்டுக்கோங்க. அது ஏன் ஒன் போடுறேன்னு லாஸ்ட்டில் தெரியும், நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது tan θ, இது sin θ, இது cos θ, இது cot θ. tan θக்கு அப்படியே ஆப்போசிட் cot θ. சைனுக்கு ஆப்போசிட்னா 1/sin cosecant θ. அடுத்தது cos θக்கு அப்படியே ஆப்போசிட் secant θ. ஓகேவா? இப்போ வந்து 6ம் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயர் லாஸ். ஸ்கொயர் லாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து கிளாக் வைஸ் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் சிஎல்கே கிளாக் வைஸ் என்னென்னா ஃபஸ்ட் இந்த ஏரியா இந்த ஏரியா தென் வந்து இந்த ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த ஏரியானா ஸ்கொயர் லாஸில் நம்ம மேஜராக யூஸ் பண்ண போகிறதுனா காசு சைனு, இது ரெண்டும் ஒரு காம்பினேஷன். காட்டு கொசிக்கனு இது ஒரு காம்பினேஷன், டேனு சீக்கன்னு இது ஒரு காம்பினேஷன். ஸோ இந்த காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணுவோம் ஸ்கொயர் லாஸ். ஸ்கொயர் லாஸ் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் லா தெரியும்ல, பித்தாகரஸ் லாஸ் யூஸ் பண்ணுறது தான். நார்மலாக ரெண்டு இதை ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தால் உங்களுக்கு வந்து இன்னொரு பக்கம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதை தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா இது வந்து எல்லாத்தையும் கிளாக் வைஸ் இது கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ். ஸோ இது மாதிரி போட்டோமா? இது மாதிரி போட்டதுக்கப்புறம் என்னென்னா ஃபஸ்ட்டு கிளாக் வைஸில் என்ன இருக்குது? sin θ cos θ சென்டரில் இருக்குது 1. ஸோ sin square θ ப்ளஸ் cos square θ ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா முடிஞ்சிச்சு ஸ்கொயர் லாஸில். ஸோ செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1 ஓகே 1 ப்ளஸ் cot square θ ஈக்குவல் டு cosecant square θ. ஓகேவா? இது செகண்ட் ஃபார்முலா. தேர்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan θலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ tan square θ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு cosecant square θ. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மற்ற ஃபார்முலாஸ்லாம் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை நீங்கள் வந்து அப்படியே ஆப்போசிட் கொண்டு போகலாம். இப்போ வந்து sin square θன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த cos square θ அப்படியே இந்த பக்கம் கொண்டு போனால் ஈக்குவலுக்கு அந்தாண்டு கொண்டு போனால் மைனஸில் சேஞ்ச் ஆகுமா? ஸோ 1 மைனஸ் cos square θ. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 1 அந்தாண்டு கொண்டு போயிடுங்க. ஸோ cot square θ ஈக்குவல் டு cosecant square θ மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு tan square θ ஈக்குவல் டு secant square θ மைனஸ் 1. ஓகேவா? அவ்வளோதான், இந்த ஃபார்முலாஸ் முடிஞ்சிச்சுல்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட் ஃபார்முலா எடுத்துக்கலாம். sin square θ ப்ளஸ் cos square θ ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்கோமா? ஸோ sin square θ என்னது? ஸோ sin square θ பார்த்தோன்னா BC divided by AC. ஓகேவா? ஸோ sin square θ BC square divided by AC square ப்ளஸ் cos square θ எடுத்துக்கோங்க AB divided by AC. ஸோ AB square divided by AC square. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் வந்து ஒரு சைட்ஸ் மாதிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். BC square divided by
ஏசி ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் இது பார்த்தீங்கன்னா பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் என்னன்னு சொல்லலாம். எது பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்ணம் ஸ்கொயராக கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஏசி ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஸோ ஏசி ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்கொயர் டிவைட் பை ஏசி ஸ்கொயர். ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 1ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். நார்மலாக ஒரு எக்ஸாகன் போட்டுக்கோங்க. எக்ஸாகன் போட்டு சைன் காஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஆப்போசிட்டில் எழுதிக்கோங்க. ஜஸ்ட்டு ஷேட் பண்ணிட்டு கிளாக் வைஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஃபார்முலாஸ் போட்டாலே போதும். ட்ரிகனாமெட்ரியோட கான்செப்ட் ரிடக்ஷன் மெத்தட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்டோட ரிப்ளை எங்களோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.